இன்னைக்கு வர்ற பாட்டுக்கள் அப்படிங்கும் போது இல்ல இன்னைக்கு என்ன ரசிகர்கள் வந்து பெருசா விரும்புறாங்க அல்லது வந்து எந்த மாதிரியான பாட்டு பெரிய வெற்றி அடையுதோ அதை வந்து தான் ஒரு படைப்பாளியா பிரதிபலிப்பாங்க. ஸோ அப்படிதான் நிறைய பாட்டு வந்திருக்கு வைங்களேன். இப்போ ஒய்திஸ் கொலவெறிகள் வந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து இப்போ நீங்க சொல்ற கோல்டன் ஸ்பேரோ வந்து இந்த மாதிரி பாடல்களை வந்து மக்கள் வந்து அவ்வப்போது பெருசா வெற்றியை கொடுக்குறாங்க. அதாவது ஏதோ 50 மில்லியன் வியூ ஏதோ போயிருக்கு அந்த பாட்டெல்லாம். ஆமா சொல்ற பாடெல்லாம் 100 மில்லியனுக்கு மேல போயிருக்கு. ஆமா ஆமா ஸோ அப்படி ஒரு பெரிய வெற்றியை வந்து மக்கள் கொடுக்குறாங்க, ரசிகர்கள் வழங்குறாங்க. அப்படிங்கும்போது ஸோ அந்த மாதிரியான பாட்டுக்களை இப்போதைக்கு பெருசா விரும்புறாங்கிறது அதுல இருந்து அதுதான் அர்த்தம். இந்த ரசனைங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா மாறும். திடீர்னு வந்து மெலடி சாங்க்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. இப்ப நீங்க ஹாரி ஜெயராஜோட சார் வசீகராங்க பாத்தீங்கன்னா இதை விட பெரிய அளவுல அந்த பீரியட்ல வந்து வெற்றி அடைஞ்ச பாட்டு. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோட பீரியட் சின்ன சின்ன ஆசைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் மெலடி தான். ஆனா இதோட வெற்றி இதுக்கு இணையான மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு.